இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிரண்டை பொடி சாதம் நான் ரெடி பண்ணுறேன். அதை வீடியோ எடுக்க போகிறேன். இந்த பொடி வந்து நானே ரெடி பண்ணது தான். பார்த்திங்கன்னா அடுப்பத்தை வச்சு வானல் வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு 3 போட்டு வெடிக்க விட்டுருக்கேன். வெடித்து கலர் மாறினோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பிரண்டை பொடி, அதை வந்து இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். கையில் வச்சு வதக்கக்கூடாது, சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். அந்த பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து சாதம் வடித்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை வந்து அந்த பொடிக்கு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்க வேண்டியதான். பத்தலைன்னா உப்பு போட்டு வேணும்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியதான். இவ்வளோதான், பிரண்டை பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சு.